எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் அவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை நன்மையினால் நிரப்புவார். பிரியமானவர்களே, வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே உங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் இது நன்மையாய் முடிந்திருக்கலாமோ, இது இப்படி நடந்திருக்கலாமோ, அப்படி நடந்திருக்கலாமோ என்ற ஏக்கங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். சகரியா 1:17 சொல்லுகிறது, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் நிரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். இன்னும் என் பட்டணங்கள் ஸ்டில் நிறைய ஒரு போராட்டத்திற்கு பிற்பாடு ஆசீர்வாதம் வருமா, பிரச்சனைகள் வருமா, அது வருமா, இது வருமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், இருதயத்தில் ஒரு சோர்வு வந்துடும். ஆனால் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பட்டணங்கள்லாம் அழிக்கப்பட்ட பிற்பாடு கூட ஆண்டவர் சொல்லுகிறாள், இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் நிரம்பி இருக்கும். There will be a remnant. ஒரு மீதியாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவர்கள் இந்த பட்டணங்களில் குடியேற்றப்படும் பொழுது நிச்சயமாக இந்த பட்டணங்கள் நன்மையினால் நிரம்பும். இன்னும் நான் என் ஜனத்தை தேற்றரவு பண்ணேன், நான் அவங்கள மறக்கலப்பா, நான் இன்னும் அவர்களுக்கு ஆறுதல் பண்ணுவேன், இன்னும் அவர்களுக்கு நன்மை செய்வேன், இன்னும் அவர்களை மகிமைப்படுத்துவேன், இன்னும் அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதே காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வருஷத்தின் முடிவு வந்துருச்சு, இனிமேல் எனக்கு இந்த நன்மை இல்லை, இனிமேல் எனக்கு இந்த சந்தோஷம் இல்லை, இனிமேல் எனக்கு இந்த அற்புதம் நடக்காது, ஏசப்பா இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணினார், ஏசப்பா அதை பண்ணினார், இப்படி பண்ணினார், அப்படி பண்ணினார்னு சொல்லி ஏசப்பாவை குறை கூறி இருக்காதீர்கள். இந்த வருஷம் முடிஞ்சு போச்சேன்னு சோர்ந்து போகாதீங்க. சோர்வு வந்தாலும் கூட கர்த்தராகிய தேவனால எல்லாம் முடியும். அவருக்கு நேரம் காலம் என்பது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. He is not restricted by time. He is not restricted by man's limitations. நமக்கு இருக்கிற பலவிதமான போராட்டங்களும் நமக்கு இருக்கிற பலவிதமான இயலாமைகளும் ஆண்டவருக்கு கிடையாது. வருஷங்கிறது, நாட்கள் என்கிறது மனுஷனால குறிக்கப்பட்ட ஒன்று. நாட்களை நியமித்துக் கொள்ளுகிறது மனுஷனுடைய வேலை. அப்ப நம்ம தான் வருஷம் முடியுது, வருஷம் தொடங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவருக்கோ எல்லா நாளும் ஒன்று தான். அவர் உங்கள் வாழ்க்கையில நன்மையை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார் என்றால் நிச்சயமாய் நன்மையை செய்வார். Goodness will follow you all the days of your life. நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையில் சகல நாட்களும் தொடரும். அதனால் இந்த வருஷம் முடிவில் சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு இருக்காதீங்க. அவர் உங்களுக்கு இன்னும் நன்மையை செய்வார், இன்னும் தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார். இதே போல உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், He will choose you. அவர் உங்களை மறந்து போக மாட்டார், அவர் உங்களை கைவிட மாட்டார். வருஷம் முடிந்தாலும் அடுத்த வருஷம் வந்தாலும் எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் அவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை நன்மையினால் நிரப்புவார். நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள ஏசப்பா, இன்னும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் உண்டு, இன்னும் நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் நீர் எங்களோடு கூட தான் இருக்கிறீர், இன்னும் நீர் எங்களுக்கு நன்மை செய்வீர் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஒருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அப்பா எந்தெந்த ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்தில் எனக்கு கிடைக்கல, இந்த வருஷத்தில் நான் பார்க்கல, இனிமேல் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையிலே நீர் செய்வீராக அப்பா. Do a great miracle in their life, Lord Jesus. ஆண்டவரை இதை ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் என்னை தேற்றுவாரா, ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்துவாரா, இந்த வருஷத்தில் நான் கண்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளேயும் கடந்து வருமா என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை வருகிற வருஷத்தில் அவர்கள் பார்க்கும்படியாய் செய்யும். இன்னும் எஞ்சி இருக்கிற ஒரு சில நாட்களிலே பெரிய அற்புதங்களை அவர்கள் பார்க்கும்படியாய் செய்யும் அப்பா. மனிதருக்கு ஒருவேளை இந்த வருஷம் முடியலாம், ஆனால் உமக்கோ ஆண்டவரே எல்லா நாட்களும் உமக்கு முன்பதாக ஒன்று தான். மனம் இறங்கி அவருடைய கண்ணீரை துடைக்கும் வண்ணமாக அற்புதத்தை செய்தல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.